57 நதிகளில் 54 நதிகளை இந்தியாவும் பங்களாதேஷும் தான் பங்கு போட்டு பயன்படுத்துகின்றன. ஆனால் அந்த நதியை இரவோடு இரவாக திறந்து விட்டதன் ஊடாக இந்த அனர்த்தத்தை இந்தியா திட்டமிட்டு மேற்கொண்டதாக. இனி இருதரப்பும் கேட்டால் இந்தியா அதற்கான அனுசரணைகளை இந்தியாவும் அதற்கு வழங்கும் என்று சொல்லியும் இந்தியா எந்த தரப்புடனும் நிற்காது. இந்தியா ஒரு நடுநிலைமையாக நிற்கும் என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். இன்னும் பெருமளவான படையினரை செச்னியாவில் இருந்து அவர்கள் இப்போது ரஷ்யா உள்வாங்குவதற்கான ஒரு நகர்வாகத்தான் இங்கு பார்க்கலாம். டொன்பாஸ் பகுதியில் மூவ் பண்ணி கொண்டு வர வர அவர்களும் ரஷ்யாவுக்குள் உள்ளுக்குள் ஆயுதங்களை தங்கள் ஆயுதங்களின் பாவிக்கிறதோ அல்லது ஆயுதங்களை வழங்குவதிலேயோ உள்ள தடைகளை தளர்த்தி கொண்டு வருகிறார். சிறப்பாக தயார்படுத்தப்பட்ட படையினரை தங்களுக்கு சாதகமான ஒரு களமுனைக்குள் இழுத்து அவர்களை அழித்து விடுவது ஒரு நோக்கமாக இது இருக்கலாம் என்றால் பல அவதானிகளும் கூறுகிறார்கள். இந்த கிர்க்ஸ் படை நடவடிக்கையில் இவர்கள் வெற்றி பெறாது தோல்வியடைந்தால் உக்ரைனால் தொடர்ச்சியாக தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். என்பது அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சில மாதங்களுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்ற விடயத்தை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருந்தீர்கள். இது அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஒரு வித்தியாசமான பார்வையாக பார்க்கப்பட்ட என்று நீங்கள் கூறினீர்கள். குறிப்பாக பிரிக்ஸ் அமைப்பு ஆரம்பித்த பின்பு இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவு அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஒரு சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற என்பதில் எல்லோருமே அது உணர்ந்த ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் யுக்ரைனுக்கு பயணத்தை மேற்கொண்டு யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்களை சந்தித்திருக்கின்றார். இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன, எவ்வாறு என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அதாவது உக்ரைன் சுதந்திரம் அடைஞ்சது 1991 ஆண்டு. அந்த 91 பின்னர் முதலாவதாக சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான். இதுவரையில் யாரும் செல்லவில்லை. ஏனென்றால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கசப்புணர்வுகளோ என்னவோ தெரியாது, யாரும் செல்லவில்லை. அதே போல அவர் அங்கு மட்டும் செல்லவில்லை, போலந்துக்கும் சென்றிருக்கிறார். போலந்துக்கும் கிட்டத்தட்ட பல 10 வருடங்களுக்கு பின்னர் சென்ற ஒரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியாகத்தான் இருக்கிறார். இந்த போலந்தும் உக்ரைனும் தான் இந்த போரின் பிரதான சூத்திரதாரிகளாக இருக்கின்றனர். இது பல வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா தன்ற நிலையிலிருந்து மாறுகின்றதா அல்லது இந்தியா எந்த நிலை எடுக்கின்றது, அது அணிசேரா கொள்கை என்று கூறுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கப்பட்டது. அப்ப அதற்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு ஜெய்சங்கர், அதாவது இந்திய பிரதமர், இந்தியாவின் வெளிவார அமைச்சருடைய கூறியிருக்கிறார், இந்தியா நியூட்ரலாக இல்லை, நடுநிலைமையாக இல்லை, அமைதியின் பக்கம் நிற்கின்றது. அது என்றால் தாங்கள் அமைதி பேச்சுக்கு போறதாக. ஆனால் அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலன்ஸ்கியை கட்டித்தழுவுவதும் மற்றது ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு மலர் வணக்கம் செலுத்துவதும் என்று சொல்லி அவர்கள் அந்த பயணத்தை நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள் மேற்குலகத்தினர். இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் அண்மை காலமாக மிக பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது. நாங்கள் முன்னர் கழித்தது போல நேட்டோவின் 75வது ஆண்டு நிகழ்வில் அவர் ரஷ்யாவில் நின்றதும் பூட்டினை சந்தித்ததும் அதற்கு பதிலடியாகத்தான், அதாவது இந்தியாவின் இந்த மாற்றத்துக்கான ஒரு பதிலடியாகத்தான் பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. இந்த பங்களாதேஷின் ஆட்சி மாற்றம் இந்தியாவை ஆட்டங்காண வைத்து விட்டது. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியாழக்கிழமை பங்களாதேசத்தில் மிக பெரும் வெள்ளப்பெருக்கு, கிட்டத்தட்ட பல லட்சம் 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வெள்ளப்பெருக்குக்கு இப்போது அவங்க கூறுறாங்க என்னென்றால் இரவோடு இரவாக இந்தியா அணையை திறந்து விட்டு, என்றால் 57 நதிகளில் 54 நதிகளை இந்தியாவும் பங்களாதேஷும் தான் பங்கு போட்டு பயன்படுத்துகின்றன.
ஆனால் அந்த நதியை இரவோடு இரவாக திறந்து விட்டதன் ஊடாக இந்த அனர்த்தத்தை இந்தியா திட்டமிட்டு மேற்கொண்டதாக. அப்ப இப்படி ஒரு அனர்த்தமான நிலைமை இந்தியாவின் எல்லை பகுதியில் ஏற்பட்டிருப்பது வந்து இந்திய பிரதமர் ஏதாவது ஒரு வகையில் மேற்குலகத்தை இந்த சினத்தை தணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இந்தியா சென்றிருக்கின்றது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்தியாவின் இந்த பயணத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்திய பிரதமர் அங்கு அவர் சென்ற அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அதாவது ரஷ்ய கடற்படையின் பிரதான கட்டளை அதிகாரியான அலெக்சாண்டர் மொய்சீவ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு வந்து இந்திய கடற்படை தளபதி உட்பட பலரை சந்தித்திருக்கிறார். இப்ப இந்தியா கிட்டத்தட்ட ரஷ்யாவுடன் 4 பிரிகேட் ரக கடற்படை கப்பல்களை 2018ஆம் ஆண்டு ஓட பண்ணியிருந்தது. அதன் 2 கப்பல்களை தாங்கள் இப்போ வழங்க போவதாகவும் மேலதிகமான 2ஐ பின்னர் வழங்குவதாகவும், அதே சமயம் $5.4 பில்லியன் பெறுமதியில் இந்தியா வாங்கிய S-400 ரக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் 2 தொகுதிகள் ஏற்கனவே வந்துவிட்டாலும் அடுத்த 2 தொகுதிகளையும் வழங்கப் போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அப்ப இந்தியா ஒரு 2 பக்கமும் இல்லாத ஒரு கடும் நெருக்கடியில் நிற்கிறதாகத்தான் இதனை பார்க்க முடியும். கேள்வி என்னவென்றால், இப்ப நீங்கள் பாருங்க, இந்த யுக்ரைனியர்கள் ஊடுருவி கர்க்ஸ் பகுதியை தாக்குதல் செய்தார்கள், அதை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். பூட்டினை பொறுத்த மட்டில் ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கிறார்கள், ஆய்வாளர்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், ஜெலன்ஸ்கி அவர்கள் சமீப காலத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்ற விடயங்களை பேசப்பட்டது. மோடி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு மோடி அவர்கள் இதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுப்பாரா? பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 2 பக்கமும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதால் சரியாக ஒரு நடுநிலையில் நின்று இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்பட பூட்டினுக்கும் இங்கே நிறைய அழுத்தம் இருக்கின்றது. எனவே மோடி அவர்கள் இங்கே நான் நினைக்கிறேன் 2 சாராருக்கும் நடுவில் நின்று இதை முன்னின்று இதை செயல்படுத்தலாம் போல் நான் ஊகிக்கின்றேன். எனக்கு இதை பற்றி தெரியவில்லை, நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த கேள்வியை ஒரு ஊடகவியலாளர் ஜெய்சங்கர் தான் கேட்டிருந்தார். அப்ப அமைதி பேச்சுக்களுக்கு நீங்கள் அதுதான் வேறு பயணத்தின் நோக்கமோ? அப்ப அவர் கூறியிருக்கிறார், இந்தியா இதுவரையில் நடுநிலை, அதாவது அமைதி பேச்சுக்களின் அதாவது மீடியேட்டர் என்று சொல்றோம், மீடியேட்டரா தொழிற்படவில்லை. ஆனால் அமைதி வேண்டும் என்று இந்தியா நின்றது. இனி இருதரப்பும் கேட்டால் இந்தியா அதற்கான அனுசரணைகளை இந்தியாவும் அதற்கு வழங்கும் என்று சொல்லியும், இந்தியா எந்த தரப்புடனும் நிற்காது, இந்தியா வந்து ஒரு நடுநிலைமையாக நிற்கும் என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி இப்ப கூறுகிறார்கள், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்குகின்ற எண்ணெய் சீனா ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எண்ணெயை விட மிக அதிகளவாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்தியா வந்து 2.07 மில்லியன் பேரல்கள் பெர் டே என்ற விகிதத்தில் வாங்கி இருக்கின்றது. ஆனால் சீனா வந்து கிட்டத்தட்ட 1.76 மில்லியன் பேரல்கள் என்ற கணக்கில் இருக்கின்றது. அப்ப இந்தியாவோட பொருளாதாரமும் ரஷ்யா சார்ந்ததான் இருக்கின்றது. அதனால தான் இப்ப இந்தியா அங்கிருந்தும் விலத்த முடியாது. ஆனால் இந்த போரை தணிப்பதற்கு இப்ப இருதரப்பும் போரை நிறுத்த வேண்டி விரும்பினால் இந்தியா ஒரு அனுசரணை வழங்குவதாக இருக்கலாம். நான் அதை வரவேற்பேன். என்றால் உலக பரப்பில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கும் பொழுது, உங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு தளங்கள் கிடைக்கும் பொழுது அதை செய்வதுதான். அது நாங்கள் இந்தியா அந்த நாடு இந்த நாடு என்று பார்க்காமல், குறிப்பாக இப்பொழுது பொருளாதார நெருக்கடி, இந்த எரிவாயு நெருக்கடி மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது உலகம் முழுவதும். எனவே இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்தியாவுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொண்டு, நாங்கள் இன்னும் 2 விடயங்கள் சுருக்கமாக பார்க்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் உக்ரைனுக்கு சென்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். இதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அஜர்பைஜான் மற்றும் செச்னியா 2 நாடுகளுக்கும் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், ஒரு போர் வந்து ஒரு மிக உக்கிரமாக நிலைமைக்கு போய்கொண்டிருக்கின்றது. இருதரப்பும் தங்களுக்கு தேவையான ஆளணிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், கர்க்ஸ் பகுதியில இடம்பெற்ற அந்த ஊடுருவல் வந்து ரஷ்யாவின் படைபலத்தின் ஆளணியின் தேவையை அதிகரித்திருக்கின்றது. அப்ப 2 விடயங்கள் இங்கு பார்க்கப்படும். ஒன்று, ஆஜர்பைஜானுக்கு அவருக்கு போனதன் காரணம் அந்த ஆர்மேனியாவை தற்போது அமெரிக்கா தன்வசப்படுத்தி இருக்கின்றது. அப்ப அதை கவுண்டர் பண்ணுவதற்கு ஆஜர்பைஜான் இவர்களுக்கு தேவை. சோ அந்த அசர்பைஜான்ல வந்து அது வந்து இப்ப சவுத்
கொகேசியன் நேஷன்ஸ் என்று சொல்றது, அதுல வந்து இது ஒரு முக்கியமான நாடு. அப்ப அந்த நாட்டுக்கு செல்வதனூடாக அவர்கள் பிரிக்ஸிலும் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அதே போல SCO என்ற சங்காய் கூட்டமைப்பிலும் அவர்களை இணைப்பதன் ஊடாக தங்கள் பலத்தை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் அங்கு பார்க்கலாம், பூட்டினுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதே போல பூட்டினும் அங்கு ஒரு மிகப்பெரிய அந்யோன்யமாக தான் இருந்தார். நம்ம பார்க்க போனால் அங்கு ஒரு சமரில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது அவர்கள் முழங்காலில் நின்றுதான் அந்த அஞ்சலியையும் செலுத்தி இருந்தார். அவ்வாறான ஒரு நிலைமையை பார்க்கலாம். அது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அல்லது பூகோள அரசியல் நலன் சார்ந்த ஒரு ராஜதந்திர நகர்வாகத்தான் அதனை பார்க்கும். ஆனால் செச்னியாவை பொறுத்தவரையில் ஒரு படைத்துறை சார்ந்ததாக இருக்கலாம். அவர் அங்கு சென்ற பிற்பாடு அங்கு போனதும் அவர் வந்து SUF என்ற அவர்களிடம் படைத்துறை பயிற்சி கல்லூரிக்கு தான் போயிருந்தார். அங்கு சிறப்பு படையினர் மத்தியில் உரையாற்றியிருந்தார். அப்ப சிறப்பு படையினர் மத்தியில் உரையாற்றும் போது அவருடைய கூறியிருந்தார், நாங்கள் சிறப்பு படை என்பது எப்போதும் இன்விசிபிள் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றது எதிரிக்கு தெரியாது. அப்ப அதில் பேசிய செச்னியாவின் அதிபருடைய கூறியிருந்தார், கிட்டத்தட்ட இந்த உக்ரைன் சவர் ஆரம்பித்த பிற்பாடு தமது யூனிவர்சிட்டி மட்டும் 47,000 படையினரை பயிற்சி கொடுத்திருக்கின்றது இந்த சிறப்பு படை நடவடிக்கைக்கு என்று. இப்ப இன்னும் பெருமளவான படையினரை செச்னியாவில் இருந்து அவர்கள் இப்போது ரஷ்யா உள்வாங்குவதற்கான ஒரு நகர்வாகத்தான் இங்கு பார்க்கலாம். அங்கும் கடுமையான, இப்ப அங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செச்னியா அதிபரின் மகன் பயிற்சி பெறுவது, அவர்களின் குடும்பங்கள் என்று சொல்லி மிகவும் அந்யோன்யமாகத்தான் இருந்தார் என்றால், இப்போது இருதரப்புக்கும் பல நாடுகள் தேவைப்படுகின்றன. அடுத்த கட்ட நகர்வுக்காக பல நாடுகள் தேவைப்படுகின்றன. ஏனென்றால் மேற்குலகமும் மெல்ல மெல்ல, இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் டொன்பாஸ் பகுதியில் மூவ் பண்ணி கொண்டு வர அவர்களும் ரஷ்யாவுக்குள் உள்ளுக்குள் ஆயுதங்களை, தங்கள் ஆயுதங்களின் பாய்விக்கிறதோ அல்லது ஆயுதங்களை வழங்குவதிலேயோ உள்ள தடைகளை தளர்த்தி கொண்டு வருகிறார். இப்ப இருதரப்பும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிக உக்கிரமான போரை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு கிட்டத்தட்ட சென்றிருக்கிறார். நிறைவாக கர்க்ஸ் பகுதியில் 2 வாரங்களுக்கு முன்னதாக யுக்ரைன் ஊடுருவி பாரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இனி ஒரு பாலத்தை முடைத்திருந்தார்கள். இப்ப 2வது பாலத்தை முடைத்திருக்கின்றார்கள். அந்த ஊடுருவலின் அதன் பின்னர் என்ன விதமான நிலை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது? இந்த இடத்தை தொடர்ச்சியாக அவர்கள் கைப்பற்றி அங்கே நிலை கொள்ள போகிறார்களா, அல்லது அங்கிருந்து வெளியில் வந்து விடுவார்களா இன்னும் சில நாட்களில்? இப்பொழுது அதிலிருந்து அல்லது இன்னும் விரிவுபடுத்த மேலும் செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா? ரஷ்யாவுக்குள் இப்ப என்னென்று சொன்னால், கர்க்ஸ் பகுதி வந்து உக்ரைன் முப்படைகளின் பிரதானிக்கு மேல் வந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், ரஷ்யா ஏனைய பகுதிகளில் நகர்வை மேற்கொண்டு வரும்போது இவர்களால் தடுக்க முடியவில்லை என்னும் போது ரஷ்யாவின் நகர்வை தடுப்பதற்காக. ஆனால் இப்போது அந்த அவர்களின் மேலதிக விரிவாக்கத்தை இவர்கள் தடுத்து விட்டார்கள். ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உள் நுழைந்த படையினரை அழிக்கும் நடவடிக்கையில் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 2 பாலங்கள் உடைத்தது என்றால் ரஷ்யா படையினரின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக. இவர்கள் முன்னேறுவதை நிறுத்தி இப்போது அவர்கள் முன்னேறுவதை, ரஷ்ய படையினர் முன்னேறுவதை தடுத்து தாங்கள் நிறுத்துவதற்கான முயற்சி. ரஷ்யாவின் தகவல்களின்படி கிட்டத்தட்ட அந்த உள்நுழைந்த படையினரில் 13,000 பேர் என்று கூறுகிறார்கள். அதில் 4,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக கூறுகிறார். பெருமளவானவர்களை கைது செய்திருக்கிறார்கள். பெருமளவான ஆயுதங்கள் முழுக்க மேற்குலக நாடுகள் இந்த ஆயுதங்கள், அப்ராம் டேங்குகளாக இருக்கலாம், லெப்பாட்டாக இருக்கலாம், அவற்றை தகர்த்து கொண்டு வருவதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். ரஷ்யா என்ன வந்து பார்க்கிறது என்று சொன்னால், அவர்களின் போரியல் நகர்வுகளை கணிப்பது என்பது மிகவும் கடினமானது. இப்ப இந்த படையினர்கள் கிட்டத்தட்ட 6,500 படையினர் ஜெர்மனிலும் பிரித்தானியாவிலும் பயிற்றுவிக்கப்பட்டனர். அப்ப இதுக்கென்றே அவர்கள் தயார்படுத்தப்பட்டனர். அப்போ ஒரு சிறப்பாக தயார்படுத்தப்பட்ட படையினரை தங்களுக்கு சாதகமான ஒரு களமுனைக்குள் இழுத்து அவர்களை அழித்து விடுவது ஒரு நோக்கமாக இது இருக்கலாம். என்றால் பல அவதானிகளும் கூறுகிறார்கள், இந்த கர்க்ஸ் படை நடவடிக்கையில் இவர்கள் வெற்றி பெறாது தோல்வியடைந்தால் உக்ரைனால் தொடர்ச்சியாக தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த நிலையில் கர்க்ஸ் பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய அதிபர் பூட்டின் தெரிவித்திருக்கிறார். தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாகவும் அது வந்து தாங்களால் தடுக்கப்பட்டதா. ஆனால் அது தாக்கப்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக இருக்கும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அணுக்குண்டு வெடித்தது போலதான் இருக்கும்.
அப்ப இந்த நிலையில் ஜெர்மனியில் இருக்கின்ற அணு மின் நிலையத்துக்கு மேலால் ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானம் பறந்து சென்றதாக கூறுகிறார்கள். அப்ப ஜெர்மன் கூறுகிறது ரஷ்யாவின் உடையது. அப்ப ஒரு சமயம் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். சிலபடி அங்கு ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஏதாவது ஒரு அணு மின் நிலையத்தை அவர்கள் தாக்கலாம் என்ற ஒரு தோற்றப்பாடம் இருக்கின்றது. அதே நேரம் பின்லாண்டின் எல்லை பகுதி கிட்டத்தட்ட ரஷ்யா போர்டர்ல இருந்து 90 மைல்ல ஒரு பிரிகேட் 5000 படையினரை கொண்ட ஒரு கவச படை அணியை இப்போ நேட்டோ வந்து களமிறக்கி இருக்கின்றது. இப்ப இது வந்து மிக மிக ஒரு சிக்கலான நிலை. ரஷ்யாவை பொறுத்தவரையில் இப்ப கர்க்ஸ் பகுதியின் ஊடுருவல்களை அவர்கள் ஒன்றை பார்க்கிறார்கள் என்றால் ரஷ்ய மக்களுக்கு இது ஒரு பூட்டினுக்கான ஒரு பிரச்சாரம் என்று சொல்லி, எனவேதான் இதனைத்தான் அவர் யார் என்று சொன்னால் இத்தாலியின் துணை பிரதமர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடத்த தேவையான ஆயுதங்களை மேற்குலக நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்குவதன் மூலம் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் மேற்கொள்ளும் தாக்குதல்களை ஊக்கப்படுத்துவதன் மூலமும் மேற்குலக நாடுகள் 3வது உலக போரை தூண்ட முற்படுவதாக இத்தாலியின் துணை பிரதமர் மேட்ரியோ சால்வினி வந்து கடந்த புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த கர்க்ஸ் பகுதியின் ஊடுருவலைத்தான் அவர் முதன்மைப்படுத்தி இதனை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ரஷ்யாவுக்கு தமது ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகள் அனுமதிகளை வழங்கியுள்ளன என்றும் ஆயுதங்களை அனுப்பி ரஷ்ய மக்களை அவர்களின் மண்ணில் வைத்தே கொல்வதென்பது மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும். அதாவது மேற்குலகத்தின் ஆயுதங்களை அனுப்பி ரஷ்யாவுக்குள் புகுந்து ரஷ்ய மக்களை ரஷ்யாவில் வைத்தே கொல்வது என்பது அந்த மக்கள் ஒருங்கிணைந்து இந்த போரில் ஒருங்கிணைந்து இது பூட்டினுக்கு ஒரு பலத்தை கொடுக்கலாம் என்றுதான் அவர் கூறுகின்றார். சிறப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் எவ்வாறு நகர்கின்றது. 2 சாராரை பார்க்கும் பொழுது போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு விருப்பம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது போல் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோக்களே. நன்றி, வணக்கம்.